பெர்ப்ளெக்சிட்டியோட காமெட் ப்ரௌசர் ஒரு புது ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண போகுது. அதே மாதிரி ஒரு புது பெஞ்ச் மார்க்கையும் செட் பண்ணுது இன்டர்நெட் ப்ரௌசிங் வேர்ல்டுல. அப்படி என்ன அதை பண்ணிருக்கு? ஆட்டோமேட்டடா நம்மளால எது வேணாலும் பண்ண முடியும். ஒரு கமெண்ட் கொடுக்கறது மூலயமா அமேசான்ல உங்களால ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண முடியும். ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்றீங்களா, அதோட கம்ப்ளீட் அனலிட்டிக்ஸ் எடுத்து உங்களுக்கான ஒரு பிளான் வேணுமா தாராளமா கொடுக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க ஜஸ்ட் கேட்டீங்கன்னா மட்டும் போதும், அந்த காமெட் ப்ரௌசர் கொடுத்துரும். அப்படி என்னெல்லாம் கொடுக்குது, இதோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, டீடைல்டா நம்ம பிராக்டிகலா பண்ணி பார்க்க போறோம் வித் நிறைய கொஸ்டின்ஸோட. வெல்கம் டு வெப்டெக் அகாடமி. இப்போ நம்ம perplexity.aa/comet அப்படின்ற இந்த ஒரு வெப்பேஜில் இருக்கோம். ஸோ இந்த இடத்துல இருந்து தான் நம்ம டவுன்லோட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இங்கே மேலேயே டவுன்லோட் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நார்மலாக ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் மாதிரி தான். பட் இப்போ இங்கே நம்ம வந்ததுக்கான காரணம் என்ன, இவங்க கிளைம் பண்ணுறாங்க, அது எல்லாமே கிடைக்குதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ a new browser from perplexity அப்படின்ற ஏஐ கிட்ட இருந்து ஒரு ப்ரௌசர் வந்திருக்கு. the browser that works for you அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், உங்களுக்காக வேலை செய்ய போதுங்க அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. சரி, ஒன்று செக் பண்ணி பார்ப்போம். அடுத்து எதை வேணாலும் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அண்ட் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், டூ எனிதிங் வித் காமெட். ஏஐ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், ஏஐ இருக்கிற பொருட்களை இருக்கிற விஷயங்களை அதை ஆர்கனைஸ் பண்ணிக்கும், ஏஐ பில்ட் பண்ணும். அதாவது உங்களுக்கு தேவையான விஷயங்களை பில்டிங் அ பேசிக் வெப்சைட் ஃபார் மீ யூசிங் த பெஸ்ட் வெப்சைட் ஜென்ரேட்டர் டூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஜென்ரேட்டர் டூலுக்கு அதுவே போயிட்டு பண்ணும். எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்ப்போம். இமெயில் ரிப்ளை பண்ணுதா இல்லையா, ஏஐ தட் கிரியேட், அதாவது அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் வேணுமா, அந்த மாதிரியான விஷயங்களை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான வெப்சைட்டில் அது ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் பண்ணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ரௌஸ் ஸ்மார்ட்டர் ஃபாஸ்டர் வித் லெஸ் ஃப்ரிக்ஷன். அதாவது நீங்கள் இன்டராக்ஷனே பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு ஹாயாக உட்காந்துட்டு இருந்தீங்க, அது உங்களுக்கு சர்ச் பண்ணி கொடுக்க போகுது. உங்களுடைய பர்சனல் அசிஸ்டன்ஸ் பிஏ அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது சும்மா தான், இதில் என்னமோ கொடுக்குறாங்கன்னு நினச்சேன். பட் பார்த்தா ஜஸ்ட் இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் மட்டும் தான் இருக்குது. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் எதுவும் பெருசாக இல்லை. கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா காமெட் அவைலபிள் ஆன் மேக்கு, விண்டோஸ், நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணாலும் பண்ண முடியும். எப்படி இன்ஸ்டால் பண்ண, நார்மலாக இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், காமெட் ஃப்ரீயான்னு கேட்டிருக்காங்க. எஸ், கம்ப்ளீட்டாக இப்போதைக்கு ஃப்ரீ தான். பட் இன் ஃபியூச்சரில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு நாம் டவுன்லோட் காமெண்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நார்மலாக ப்ரௌசர், இப்போ நம்ம க்ரோம் ப்ரௌசர் இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எங்கே போகலாம் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு ப்ரௌசர் கிடச்சிருக்கு. இந்த ப்ரௌசரை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நாம் அதை வேலை செய்யுதா இல்லையா, அவங்க கிளைம் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் கிடைக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட்டை எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க கிளைம் பண்ணுறது கிடைக்குதா இல்லையா அண்ட் டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ நான் எதுவுமே பண்ண போதில்லை. இது ஒரு நார்மலாக ப்ரௌசர். இப்போ நீங்கள் க்ரோம் ப்ரௌசர், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர், இல்லை பிரேவ் ப்ரௌசர், இந்த மாதிரி எது பார்த்தாலுமே ஸோ அது இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஜஸ்ட் ஏதோ ஒன்று கேட்குற மாதிரி இருக்கும், கீழே ஒரு சர்ச் பார் இருக்கும். இந்த இடத்துல ஏஐல இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. பட் இது எதுவுமே நம்ம தொட போகிறது கிடையாது. இப்போ நம்ம என்ன தொட போகிறோம் அப்படின்னா, இங்கே அசிஸ்டன்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த அசிஸ்டன்ஸை கிளிக் பண்ண போகிறோம். ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆஸ்க் எனிதிங் இருக்கு இல்லையா, ஸோ இது மூலயமா தான் நம்ம டெக்ஸ்ட் மூலயமா டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஆடியோ மூலயமா டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம டெக்ஸ்ட் மூலயமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, அனலைஸ் கம்ப்ளீட் இன்டர்நெட் அப்படின்னு கொடுக்கலாம். அனலைஸ் த இன்டர்நெட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எதுக்காக வேணும் நமக்கு, ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ட்ரெண்டிங் நவ், லைக் நம்ம டைரெக்டாக இப்போது அனலைஸ் த இன்டர்நெட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ட்ரெண்டிங் நவ், எனக்கு இன்டர்நெட்டை சர்ச் பண்ணுங்க அப்படின்னு நான் கொடுத்த உடனே இப்போ சம்திங் ஒரு மேஜிக் நடக்கும். இப்போ ட்ரெண்டிங் கரண்ட்டை ஸ்போர்ட்ஸில் எடுத்துகிட்டு நமக்கு இங்கேவே கொடுத்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் எந்த ஒரு விஷயமும் பண்ணல. ஏன்னா நீங்கள் பண்ண சொன்னது ஒரு ப்ரௌசர் ஒர்க், அதனால் அது ப்ரௌஸ் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கான ஆப்கானிஸ்தான் பீட் கத்தார் பை 25 ரன்ஸ் ரீசன்ட் T20 மேட்ச் அப்படின்ற மாதிரி சம்திங் கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட் எவர் இட் இஸ். ஸோ இப்போ நீங்கள் நியூஸாக கேட்டீங்க, டெக்ஸ்ட்டாக கேட்டீங்க, அதனால் இப்படி கொடுத்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, என்னோட ஜோகோ மெயிலை ஓப்பன் பண்ணி நான் ஒரு மெயில் ஐடி கொடுக்க போகிறேன். அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போது என்னோட ஜோகோ மெயிலை ஓப்பன் பண்ணுங்க. இப்போது வெப்டெக் அகாடமி @gmail.comக்கு இமெயில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் ஃப்ரெஷ் இமெயிலாக கொடு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். இப்போது
லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜோகோ மெயிலுக்கு நேவிகேட் பண்ணுறதுக்காக அது ப்ளூ கலர் இப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக வேலை பார்க்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் அப்படின்ற சிம்பிளும் காமிக்குது. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சது. இப்போ எனக்கு தெரிஞ்சு அது யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா போடுது. இப்போ கிளிக் பண்ணுது. ஸோ இது மேபி நீங்கள் ஒரு ஆட்டோமேஷன் செலினியம் டெஸ்டராக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப புரியும். ஒவ்வொன்றுத்துலேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடிலாம் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம டெஸ்டிங்காக ஜாவா செலினியமில் நம்ம கோட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆட்டோமேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அப்படின்றதுமே காணாமல் போகிறதுக்கு முன்னாடி மேனுவல் டெஸ்டிங் காணாமல் போச்சு. இப்போது ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கும் காணாமல் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்மளோட ஒர்க் பிளேஸை zogo.in ஓப்பன் பண்ணிடுச்சு. ஸோ ஆட்டோமேஷன் நடக்குது. நான் எதுவுமே பண்ணலை. ஐ எம் நத்திங் டூ. ஜஸ்ட் இது என்ன பண்ணுது அப்படின்னா நான் வந்து ஒரு கமெண்ட் கொடுத்தேன். என்னோட ஜோகோ மெயிலை ஓப்பன் பண்ணுங்க, webtechacademy@gmail.com மெயில் பண்ணுங்க. என்னென்ன மெயில் பண்ணும் நான் வந்து ஐ ஆம் வில்லிங் டு ஜாயின் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃப்ரெஷ் மெயிலை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டில் பார்த்தீங்கன்னா அது லோட் ஆகிட்டே இருக்குது. அந்த லோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 7 ஸ்டெப் கம்ப்ளீட் அதாவது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணுவோம் இல்லையா, கர்சரை எடுத்துகிட்டு போயிட்டு மெயிலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணி இது எவ்ரிதிங் இஸ் எ ஸ்டெப்ஸ். ஸோ அந்த ஸ்டெப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுது. இப்போ பாருங்கள் என்னோடய மெயிலை ஓப்பன் பண்ணிடுச்சு. அண்டு டூல் அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த மெயில் எங்கேருந்து போக போகுது. ஸோ webtechacademy@gmail.com அப்படின்ற ஒரு பர்சனல் மெயில் ஐடி. நம்மளோட ஜோகோ மெயில் நம்மளுடைய கம்பெனி இமெயில் அட்ரஸ் இருக்குது. ஸோ reaches@webtechacademy.com. ஸோ இப்போ அது என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்டில் 15 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அண்ட் ஒன் மோர் திங் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்மளால் இந்த பக்கத்தில் வந்து எடிட் பண்ண முடியாது. நம்மளால் கையை கூட வைக்க முடியாது. வேணால் ஸ்டாப் பண்ணால் இதை ஒன்றை மட்டும் ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பண்ணது போதும், இதுக்கப்புறம் நான் மேனுவலாக பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் கிடையாது. இது வந்து நம்ம சொன்ன உடனே அது செய்யும். சொன்னதை செய்கிறத அந்த அசிஸ்டன்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். நமக்கு ஆட்டோமேஷன் வேணால் நம்ம இந்த காமெட் ப்ரௌசரை எப்போயாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக காமெட் ப்ரௌசரே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். இதுவும் குரோமியம் டைப் ப்ரௌசர் தான். நீங்கள் குரோம் ப்ரௌசர் எப்படி இருக்குமோ இல்லை எட்ஜ் ப்ரௌசர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ தட் அதனால் வந்து நீங்கள் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது மாறிடுமானா கிடையாது. ஸோ தட் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இது எப்படி வேலை பார்க்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. எதுக்காக இந்த வேலை பார்க்குறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் இருக்குன்னா அந்த ஸ்க்ரீன் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் எது எங்கே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரியான கமெண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெஃப்ட் கார்னரில் ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது, அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு கிளிக் பண்ணு அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜில் வந்து அது புரிஞ்சுக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இது இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்தையுமே அப்படி தான் அது புரிஞ்சுக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இமேஜுமே ஒவ்வொரு இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐ ஆம் பேக் அண்ட் டேஷ்போர்ட் லெட் மை கிளிக்கிங் கம்போஸ் நியூ இமெயில் அது என்ன பண்ணுது என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ இது மனுஷன் அப்படின்றதுனால நான் வந்து இங்கே போனோம் அங்கே போனோன்னு சப்கான்ஷியஸாக ஞாபகம் வச்சுருக்கும். பட் வந்து அசிஸ்டன்ஸ் இல்லையா, இப்போ தான் குழந்தை. ஸோ அதனால் ஒவ்வொன்றா சொல்லி தான் ஞாபகம் வச்சுக்கும். இப்போ அந்த இமெயில் ஐடியுமே ஆட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் சப்ஜெக்டில் அப்ளிகேஷன் ஃபார் ஃப்ரெஷர் பொசிஷன் நான் சப்ஜெக்ட் கொடுக்கவே இல்லை. ஐ ஆம் வில்லிங் டு ஜாயின் அப்படின்னு மட்டும் தான் கொடுத்துருந்தேன். பட் அதுவாகவே புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அதுவாகவே எடுத்துக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் டேபுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ பாடி ஆஃப் த இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுத ஆரம்பிச்சிருச்சு. நைஸ் இல்லை, அமேசிங். இப்போ கீழே பாருங்கள் நம்ம எழுதியிருந்தால் இந்த மாதிரி எழுதியிருப்பாங்களா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. பிலீவ் தட் வெப்டெக் அகாடமி would be an exciting place to career start my valuable experience industry experience அட ஸோ என்னமா எழுதியிருக்கு பாருங்க. ஸோ ஒரு ஹியூமன் எழுதியிருந்தா எப்படி எழுதியிருக்குமோ அதே மாதிரி எழுதியிருக்கும். ஸோ இப்போ மெயில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆயிடுச்சு. அதாவது சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கான கடைசி விஷயங்கள் நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வெயிட் செக் பண்ண சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் அந்த கண்டென்ட் எல்லாமே கொடுத்து இப்போ நான் சென்ட் அப்படின்னு இப்போ மெயில் எழுதிடுச்சு. இப்போ சென்ட் பண்ணணும் அப்படின்னா எய்தர் அதையுமே திஸ் இஸ் ஓகே சென்ட்னு கொடுத்தா சென்ட். இப்போ பாருங்கள் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கமெண்ட் கொடுக்கறது மூலயமாவே அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை பார்க்குது. எஸ் மெயில் சென்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டாஸ்க் ஓகே ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓப்பன் அமேசான் அண்ட் வந்து கிவ் த சர்ச் ப்ராடக்ட் ஆஃப் மொபைல் ஃபோன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமேசானை ஓப்பன் பண்ணு, அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் கூகுள் பிக்சல் 10 சீரீஸை ஓப்பன் பண்ணு, கார்ட்டில் ஆட் பண்ணு அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஓகே கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். இப்போ ஸ்டில் பாருங்கள்
அதே மாதிரி ஒரு ப்ளூ கலர், இப்போ நம்ம அயன்மேன் படத்தில் வர ஜாவிஸ் மாதிரி அது வந்து சம்திங் ஏதோ ஒரு க்ளோவை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த க்ளோ மூலயமா இப்போ வந்து ஒரு புது பேஜை இப்போ Amazon.in ஓப்பன் பண்ணிடுச்சு அண்ட் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டையும் லாகின் பண்ணிடுச்சு. இப்போ என்ன சர்ச் பண்ண போகுது அண்ட் எல்லாத்தையுமே நீங்களே கண் கூட பாருங்க. நான் வந்து பேக் டு பேக் கமெண்ட்ரி கொடுக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. இங்கே பாருங்க, ஒரு ஹியூமன் தேடுற மாதிரி Google Pixel 10 சீரியஸ் அப்படின்ற மாதிரியான கமெண்ட் தான் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அது சர்ச் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஸ்க்ரால் அப் பண்ண போகுது. ஆக்சுவலாக நான் Google Pixel 10 5G Indigo 12GB RAM அப்படின்ற இந்த ப்ராடக்டை நான் சொல்லவே இல்லை. பட் அது வந்து ஓகே பண்ணியிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது சொல்லிடுச்சு 79,999 ரூபா. ஆனால் இப்போதைக்கு 68,500 தான் ப்ரைஸ் இருக்குது. ஸோ இதை நான் கார்ட்டில் ஆட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ எனக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க போகுது. வாட் எக்ஸாக்ட்லி இங்கே நடக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தேதிக்கு எல்லாமே ஆட்டோமேஷன் ஆயிடுச்சு. ஸோ காமெட் மாதிரியான ப்ரௌசர்ஸ் இன்னைக்கு தேவைப்படுது. எஸ், நவ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு கார்ட்டில் ஆட் பண்ணி ஐ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் வாட் டிட் ஓப்பன் Amazon India Google Pixel 10 சீரியஸ் ப்ராடக்ட்டை ஃபைன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட் டு கார்ட். செக் பண்ணி பார்ப்போமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 68,500 ரூபாய்க்கு ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுடைய கார்ட் போய் செக் பண்ணி பார்க்கலாமா? எஸ், என்னுடைய கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா Google Pixel 10 5G. இது நம்ம கமெண்ட் கொடுக்கறது மூலியமாகவே பண்ணுறோம் இல்லையா? தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். இப்போ நம்மளால் ப்ரொசீட் டு பை கொடுக்க சொன்னாலும் கண்டிப்பாக பண்ண முடியும். பட் பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட நான் கொடுக்க வேணாம் அப்படின்றத நினச்சி ஸோ இந்த இடத்துல நான் என்னோட பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கல. ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். பட் இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணாமல் இருக்கிறப்போ நம்ம இன்னும் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கலாம். அண்ட் இது மட்டும் தான் பண்ண முடியுமானா இல்லை, இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ண முடியும். இதே மறுபடியும் நான் அசிஸ்டன்ஸ் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் நம்ம இங்கே வாய்ஸ் நோட் இருக்கு இல்லையா, அந்த வாய்ஸ் நோட்டை வச்சு நான் சொல்கிறேன். அதாவது என்னுடைய கூகுள் ஷீட்டை ஓப்பன் பண்ணி எனக்கு ஒரு 20 days பிளான் கொடு ஃபார் டயட் லாஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். பெர்ப்ளெக்சிட்டி என்கிட்ட அலோவ் பண்ண முடியுமான்னு கேட்குது. ஓகே, நான் அலோவ் கொடுத்துட்றேன். I'm here to help in English only. If you want to change the language, you can adjust your preferences in the settings. What can I assist you with? How can I assist you further? Perplexity, could you please open my Google Sheet and create a complete 20 days diet plan to lose 10 kgs? Is this possible? ஆக்சுவலாக நான் சொன்ன ஆடியோ கேட்டுட்டு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கம் போயிடுச்சுங்க. திருப்பி ரிப்ளை கூட கொடுக்கல. ஸோ நான் சொன்ன வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. தட் இஸ் த பவர் ஆஃப் த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லைக் காமெட் ப்ரௌசர். இதனால தான் ChatGPTயோட அட்லஸ் ப்ரௌசருமே இன்னைக்கு பேசப்படுது. ஏன்னா பெர்ப்ளெக்சிட்டியோட காமெட் ப்ரௌசரை விட ChatGPTயோட அட்லஸ் ப்ரௌசர் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த மாதிரி அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஃபியூச்சர் தான் நமக்கு தெரியும். என்னோட கூகுள் ஷீட் அது ஓப்பன் பண்ணிடுச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் 20 days கேட்டிருந்தேன் இல்லையா, அது கொடுக்க ஆரம்பிக்குது. கிளிக் நோ தேங்க்ஸ். இதனால தான் பெர்ப்ளெக்சிட்டியோட காமெட் ப்ரௌசர் ஒரு பவர்ஃபுல் ஏஐ கேப்பபிலிட்டிஸ் கொண்ட ஒரு ப்ரௌசர் அப்படின்னு சொல்றோம். இதனால தான் ஓப்பன் ஏஐயோட அட்லஸ் ப்ரௌசர் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபாலோ அப்பா இதே மாதிரி குரூப், ஜெமினி, அது மட்டும் இல்லாம நிறைய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா போட்டி போட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு ப்ரௌசரை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு பேர் இதை ட்ரை பண்றதுக்கான காரணம் வந்து ஃபியூச்சரோட ப்ரௌசிங் ஸ்டைலே வந்து மாத்துறதுக்கான ஒரு புலியார் சுவியை இந்த பெர்ப்ளெக்சிட்டியோட காமெட் ப்ரௌசர் போட்டிருக்கு. இந்த காமெட் ப்ரௌசர் போட்ட புலியார் சுவியை பத்தி டீடைலா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த மாதிரி வேற ஏதாவது கான்செப்ட் வேணும்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷனா வித் ஃபுல் டியூட்டோரியலோட நான் போடுறேன். சோ ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ரீசன்ட் டெக்னாலஜிஸை நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம் அண்ட் அதை சேஃப் அண்ட் செக்யூரா யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்துருங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.